அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு கணக்கு 3ஆம் பருவம் இயல் 2 சதவீதமும் தனிவெட்டியும் பாடத்திலிருந்து எடுத்துக்காட்டு 7வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. ஓர் அரசு உயர்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த 75 மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்வில் பங்கு பெறுகின்றனர். அவர்களில் 72 பேர் தேர்வில் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது எனில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் சதவீதம் காண்க. முதல்ல கணக்கில் கொடுக்கப்பட்ட தகவலை பின்ன வடிவில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த பின்னத்தை சதவீதமாக எளிமையாக மாற்ற முடியும். கணக்கில் கொடுக்கப்பட்ட தகவலை முதல்ல எடுத்து எழுதிக்கலாம். மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை 75 பேர். அந்த பள்ளியில் இருக்கிற மொத்த மாணவர்கள் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. 10ஆம் வகுப்பு தேர்வில் பங்கு பெற்ற மொத்த மாணவர்கள். இப்போ தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கை 72. இந்த தகவலை பின்ன வடிவில் நம்ம மாற்றணும். 75 பேருக்கு 72 பேர் பாஸ். இப்போ 75க்கு 72னா 100க்கு எவ்வளோ, அதுதான் சதவீதம். சதவீதமாக மாற்றிடலாம். 100ஐயும் 75ஐயும் 25ஆல் சுருக்க முடியும். ஏன்னா இவை இரண்டும் 25இன் மடங்குகள். 3 25 75, 4 25 100. 72ஐ 3ஆல் சுருக்கலாம். 2 3 6, 4 3 12. ஸோ 24 பெருக்கள் 4 மட்டும்தான் இருக்குது. நாங்கள் 16 மிச்சம் 1 4 2 8 8 1 9. ஸோ 96%. 75க்கு 72 பேர் பாஸ் அப்படின்னா 100க்கு 96 பேர் பாஸ். ஆகவே தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் சதவீதம் 96%. எடுத்துக்காட்டு 8வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கோங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.